ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் பேரண்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க நடத்தின புக்ல இருந்து எந்த கொஸ்டினுமே வரல, எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல இருக்க புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக நம்ம செட் பண்றதே இல்லைங்க. குழந்தைங்களோட திங்கிங் எபிலிட்டியை டெவலப் பண்றதுக்காக தான் நம்ம நடத்துறோம். ஸோ அந்த புக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சிபிஎஸ்சில என்ன படிக்கிறீங்களோ அதே கான்செப்ட் தான் ஃபவுண்டேஷன் கிளாஸ்லயும் இருக்கும். பட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை படிக்க படிக்க அதுல இருந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ண அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன பேட்டர்ன்ல கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் மைண்டை டெவலப் பண்ற மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், கான்செப்சுவல் லேர்னிங் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ். இது எல்லாமே போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் உங்க குழந்தைங்களை என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா புக்ல இருக்க அதே கொஸ்டின்ஸ் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்களோட அறிவு அப்புறம் எப்படி டெவலப் ஆகும்? திங்க் பண்ண தான் அவங்களுக்கு சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி வரும். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்.